கடைசி காலத்துல நீங்கள் விசுவாசத்தினாலே பிழைக்கணும். உழைப்பிலே பிழைக்கிற வாழ்க்கை இருக்குது, திருட்டுத்தனத்துல பிழைக்கிற வாழ்க்கை இருக்குது, பொருளினாலே பிழைக்கிற வாழ்க்கை இருக்கிறது, பலத்தினால் பிழைக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது, எல்லாவற்றுக்கு நடுவுல விசுவாசத்தினால் பிழைக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை தான் இந்த கடைசி காலத்தில் நமக்கு அத்தியாவசியமானது. ஆகவே சொல்லுகிறார், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அதுக்கு முன்னால வாழ்கிற நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கணும். பின்வாங்கி போனால் அவன் மேல் கர்த்தருடைய ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த கடைசி காலத்துல ஒரு விசுவாசத்தினால் பிழைக்கிற, விசுவாசத்தினால் முன்னேறி போகிற ஒரு அனுபவம் வாழ்க்கையும் இருக்கிறது. நிறைய இடங்கள் இவைகளை குறித்து நமக்கு பேசுறது இல்ல, இவைகளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது இல்ல. நீங்க தான் கவனமாக இருந்து கர்த்தருடைய வேதத்தை நுணுக்கமாக வாசித்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை விளங்கி கொண்டு இந்த கடைசி காலத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும்.